வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம 2 ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ற ஃப்ரேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு விஷயம் செய்ய பிடிக்காது. ஆனா வேற வழி இல்லாம நான் அதை செய்தேன். அத நான் செய்ய வேண்டியதாகிவிட்டது. நான் அப்படி செய்யற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ 2 விதமாவும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒண்ணு அதை நான் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். அவன் பொய் சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டான். இந்த மாதிரி சொல்றது. இன்னொன்னு வேற வழி இல்லாமல் நான் அப்படி செய்ய வேண்டியதாகிவிட்டது. வேற வழி இல்லாமல் வீட்டை விற்க வேண்டியதாகிவிட்டது. இந்த மாரி சொல்றது. ஸோ 2க்கும் ஒரே அர்த்தம் தான். இத சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல 2 ஃப்ரேசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ரிசார்ட் டூ. ரிசார்ட் டூ. இத நம்ம தனியாவும் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா இத காம்பினேஷனா ஹேவ் டூவோட ஹேவ் டூனா நம்ம வந்து வில் ஹேவ் டூ, மே ஹேவ் டூ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஹேட் டூ இது கூட காம்பினேஷனாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிசார்ட் டூ அப்படின்றது ஒரு ஃபுல் செட். இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேஸ். இந்த இடத்துல டூ வருது அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். இது பக்கத்துல நாம ஜெரண்ட தான் யூஸ் பண்ணணும். அதாவது வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அவ நான் சொல்றத கொஞ்சம் கூட காது குடுத்து கேட்காததுனால, நான் கடைசியில வேற வழி இல்லாம என்னோட குரலை உயர்த்த வேண்டியதாகி விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்கு இப்ப நீ கத்துற அப்படின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நானும் தான் சொல்லி சொல்லி பார்க்குறேன். அவ கேட்க மாட்டேங்கிறா. அதனால தான் நான் சத்தமா என் குரலை உயர்த்த வேண்டியதாகி விட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் அதை செய்யணும்னு விரும்பி செய்யல. வேற வழி இல்லாம செஞ்சேன். அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அதுக்காக தான் நம்ம ரிசார்ட் டூ யூஸ் பண்ண போறோம். ஸோ அவ நான் சொல்றத கேட்கல. ஷி டிட்ன்ட் லிசன் டு மீ. ஷி டிட்ன்ட் லிசன் டு மீ. அதனால ஐ ரிசார்ட்டட் டு நம்ம என்ன சொன்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ உயர்த்துறதுன்னா ரைஸ், அதனால ரைசிங். ஐ ரிசார்ட்டட் டு ரைசிங் மை வாய்ஸ். தென் ஷி டிடன்ட் லிசன். ஐ ரிசார்ட்டட் டு ரைசிங் மை வாய்ஸ். ஷி டிடன்ட் லிசன். ஸோ ஐ ரிசார்ட்டட் டு ரைசிங் மை வாய்ஸ். இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு சின்ன விஷயம். குரல் உயர்த்துங்கிறது கொஞ்சம் சின்ன விஷயம். இப்போ ஒருத்தவங்க வேலையை இழந்துட்டாங்க. ஸோ வேலையை இழந்த பிறகு அவள் தனது நகைகளை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். நகையெல்லாம் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி நாம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல வேலையை இழந்த பிறகு ஆஃப்டர் லூசிங் அ ஜாப். ஆஃப்டர் லூசிங் அ ஜாப். அவங்க விற்க வேண்டியதாகி விட்டது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால ஷி ரிசார்ட்டட் டு செல், அதனால செல்லிங் ஐஎன்ஜி சேர்த்து. ஷி ரிசார்ட்டட் டு செல்லிங் ஹர் ஜுவல்லரி. ஷி ரிசார்ட்டட் டு செல்லிங் ஹர் ஜுவல்லரி. ஆஃப்டர் லூசிங் அ ஜாப் ஷி ரிசார்ட்டட் டு செல்லிங் ஹர் ஜுவல்லரி. இப்போ இந்த இடத்துல இது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான். யாரும் விரும்பி எதையும் நம்ம விற்க நினைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுமானா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னால தான் அவ வித்தா. இல்லன்னா வித்திருக்கவே மாட்டா. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அப்படி விற்க வேண்டியதாகி விட்டது அப்படின்றத நீங்க இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களான்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, மே ஹேவ் டு, வில் ஹேவ் டு எந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம எம்பசைஸ் பண்ணலாம். ஸோ அதனால பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஹேட் டு ரிசார்ட் டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஆஃப்டர் லூசிங் எ ஜாப் ஷி ஹேட் டு ரிசார்ட் டு செல்லிங் ஹர் ஜுவல்லரி அப்படி போட்டிருக்கோம். நீங்க வந்து விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டால் அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த மாதிரி ஹேட் டு போடணும். இல்லைன்னா வெறுமனே ரிசார்ட் டு போடணும். அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்காதீங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சொல்றப்ப எம்பசைஸ் பண்றதா இருந்தா இப்படி போடுங்க. சாதாரணமா சொல்றதா இருந்தா ஷி ரிசார்ட்டட் டுன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். ஸோ ஒரு சிச்சுவேஷன் ஆளாளுக்கு கார்னர் பண்றாங்க. ஸோ எப்படியாவது இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளில வந்துடணுங்கிறதுக்காக அவ பொய் சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். பொய் சொல்ல வேண்டியதாகி விட்டது. இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளில வர டு கெட் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன். ஷி ஹேட் டு ரிசார்ட் டு இல்லைன்னா ஷி ரிசார்ட்டட் டு. எப்படி வேணா சொல்லுங்க. நீங்க எப்படி எம்பசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சாதாரணமா சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஸோ அதனால தான் ரெண்டுத்தையுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஷி ரிசார்ட்டட் டு டெல்லிங் அ லை. பொய் சொல்றது டெல் அ லை. அதில் நம்ம வந்து ஜெரண்ட்ன்றதுனால டெல்லிங் அ லை. டு கெட் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன் ஷி ரிசார்ட்டட் டு டெல்லிங் அ லை. இல்லைன்னா ஷி ஹேட் டு ரிசார்ட் டு டெல்லிங் அ லை. அவனுக்கு ஏகப்பட்ட கடன். அதனை அடைக்க திரும்பவும் கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ பாரோ பண்றது. ஸோ பாரோயிங் ஐஎன்ஜி சேர்த்து பாரோயிங். ஹி ரிசார்ட்டட் டு பாரோயிங் மணி. எதுக்காக? கடன்களை அடைக்க. டு பே ஹிஸ் டெட்ஸ். ஹி ரிசார்ட்டட் டு பாரோயிங் மணி டு பே ஹிஸ் டெட்ஸ். இப்போ நீங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். கரெக்டாக அப்போதைக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. வேற வழியே இல்லாமல் அதை நீங்க கையால் எழுதி கொண்டு போய் கொடுக்குறீங்க.
இது என்னது, இது ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுக்க முடியாதா அப்படி கேட்குறப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? பிரிண்டர் வேலை செய்யாதனால வேற வழியே இல்லாமல் கையால் எழுத வேண்டியதாயிடுச்சு எப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ த பிரிண்டர் ஸ்டாப்ட் ஒர்க்கிங், ஸோ ஐ ஹேட் டு ரிசார்ட் டு, எம்ஃபசைஸ் பண்ணுறதுனால ஹேட் டுன்னு சேர்த்துட்ருக்கோம். ஐ ஹேட் டு ரிசார்ட் டு ரைட்டிங், ஐ ஹேட் டு ரிசார்ட் டு ரைட்டிங் த ரிப்போர்ட் பை ஹேண்ட், கையால் எழுத வேண்டியதாயிடுச்சு. The printer stopped working, so I had to resort to writing the report by hand. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால நான் இன்னைக்கு வேலைக்கு நடந்து போக வேண்டியதாயிடுச்சு. அப்படி போற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன், போற நிலைமைக்கு தள்ளப்பட்டேன், இப்படி நீங்க எப்படி வேணா சொல்லலாம். ஸோ அவனுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஹிஸ் கார் broke down. He resorted to, நடந்து போறது, அதனால walking to work. He resorted to walking to work. இந்த இடத்துல had to, resorted to, walking to அப்படி சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளான விஷயம். His car broke down, so he resorted to walking to work. நாங்கள் வெளியூர் போயிருந்தப்போ ஹோட்டலில் எங்கேயுமே இடம் கிடைக்காததால கார்லேயே தூங்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்போம். ஸோ எங்கேயுமே இடம் கிடைக்கல, we couldn't find a hotel, தூங்க வேண்டியதாயிடுச்சுன்னு இருக்கு, அதனால we resorted to sleeping in the car. We couldn't find a hotel and resorted to sleeping in the car. யாருமே வேலை கொடுக்காதால அவன் திருடத் தொடங்கினான். ஸோ இந்த இடத்துல திருட வேண்டியதாயிடுச்சு, திருடனுக்கு தள்ளப்பட்டான் அந்த மாதிரி இல்லைன்னா கூட, ஸோ வேலை கொடுக்காததால திருட தொடங்கினான் அப்படின்னா வேற வழி இல்லாமல் திருட தொடங்கினான் அப்படிதான் அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம resorted to யூஸ் பண்ணோம். He resorted to stealing when no one gave him a job. He resorted to stealing when no one gave him a job. இப்போ நம்ம சொன்னோம் have to, அந்த மட்டும் இல்லாமல் நம்ம வந்து had to, may have to, will have to இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம வந்து ஃபியூச்சரை வச்சு சொல்ல போகிறோம். இப்போ இதே நிலைமை கண்டினியூ ஆனால் வேற வழி இல்லை, நீங்கள் நிலத்தை தான் விற்கிற மாதிரி இருக்கும், நிலத்தை விற்க வேண்டியிருக்கும் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ வேற ஆப்ஷனே இல்லை. ஸோ அதுதான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ நிலைமை தொடர்ந்தால், இஃப் திஸ் சிச்சுவேஷன் பெர்சிஸ்ட், நீங்கள் பண்ண வேண்டி இருக்கலாம், பண்ண வேண்டி இருக்கும் அப்படி நம்ம சொல்கிறோம், கெஸ் பண்ணுறோம், அதனால மே ஹாவ் டு. யூ மே ஹாவ் டு ரிசார்ட் டு செல்லிங் த லேண்ட். இஃப் திஸ் சிச்சுவேஷன் பெர்சிஸ்ட், யூ மே ஹாவ் டு ரிசார்ட் டு செல்லிங் த லேண்ட். ஸோ நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்கும், அப்படி இருக்கலாம் அப்படி கெஸ் பண்ணுறப்போ நம்ம மே ஹாவ் டு அப்படி போடுறோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஒரு யூனியன் இருக்காங்க, எங்களுடைய டிமாண்ட்ஸை நீங்கள் ஏற்றுக்காட்டி நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கலாம் அப்படி கெஸ் பண்ணல, அடுத்த ஆப்ஷன் அதுதான் அப்படி நம்ம சொல்கிறோம் ஃபியூச்சரில். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வில் ஹாவ் டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வில் ஹாவ் டு ரிசார்ட் டு அப்படி யூஸ் பண்ண போகிறோம். If our demands are not met, we will have to resort to a strike. இந்த டூ பக்கத்தில் நவுன் வரணும், அதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் ஜெரண்ட் verb plus ing போட்டுட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஸ்ட்ரைக் அப்படின்றது நவுன்றதுனால நம்ம டைரக்டாக சேர்த்துட்டு இருக்கோம், ஸ்ட்ரைக்கிங் அப்படி சொல்ல வேண்டாம். We will have to resort to a strike, a strike. If our demands are not met, we will have to resort to a strike. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஆக்சுவலாக யார்ட்டையும் பணம் கேட்கணும்னு நான் நினைக்கவே இல்லை, அது விரும்பவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா கடைசியில் வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நம்ம இதை தான் நம்ம அப்பையிலேருந்து ரெசார்ட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், வேறு வழியே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்லையோ, நமக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லையோ தான் நம்ம ரெசார்ட் வச்சு நம்ம சென்டென்ஸை சொல்கிறோம். ஸோ ஐ டிடன்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஃபார் மணி, ஆனால் வேறு வழியே இல்லாமல் கடைசியில் எங்கள் அப்பா கால் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ resorted to calling my dad. I didn't want to ask for money, but finally I resorted to calling my dad. ஸோ நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, கடைசியில் வேறு வழி இல்லாமல் நான் இதை பண்ண வேண்டியதாயிடுச்சு, இதுக்கு நம்ம resort to சொல்கிற மாதிரி இன்னொரு ஃப்ரேஸ் கூட இருக்குது, அதை தான் நம்ம அடுத்து சொல்ல போகிறோம். அது no choice but to. I have no choice but to, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இதை வச்சும் சில சென்டென்ஸை சொல்லிடலாம். அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் ப்ரெசென்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃப்ரேஸ் இன்னுமே ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன அதே எக்ஸாம்பிளை தான் நம்ம ஐ ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு வச்சு சொல்ல போகிறோம். ஸோ ஐ டிடன்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஃபார் மணி,
ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லாமல் எங்கள் அப்பா கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஐ ஹேட் நோ சாய்ஸ் பட் டு கால் மை டேட். ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால ஐ ஹேட் நோ சாய்ஸ் பட் டு கால் மை டேட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களன்னா டூ பக்கத்தில் வேர்ப். அங்கே நம்ம வந்து ஜெரண்ட் யூஸ் பண்ணோம், இங்கே வந்து வேர்ப். I didn't want to ask for money, but in the end, finally, I had no choice but to call my dad. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த ஃப்ரேஸ் இன்னுமே சூட்டபிளாக இருக்கும்ன்ட்டு. இப்போ நீ எல்லாருக்கிட்ட கேட்டு பார்த்துட்ட, இனி நீ கடன் வாங்குறத தவிர வேற வழி இல்லை அப்படி சொல்ல போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ யூ ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு பாரோ. பேசிக் வேர்ப் தான். யூ ஹாவ் நோ சாய்ஸ் பட் டு பாரோ. இப்போ அதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு காரில் இருக்கீங்க, ஹெவி டிராஃபிக் இருக்குது, இடையில மாட்டிகிட்டு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், வேறு வழியே இல்லை, இங்கே வெயிட் பண்ணுறத தவிர இப்போ நமக்கு வேறு வழி இல்லை, ரோடு கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை, இப்படி சொல்லுவோம். ஸோ வி ஹவ் நோ சாய்ஸ் பட் டு வெயிட். எவ்வளோ நேரம்? டிராஃபிக் கிளியர் ஆகிற வரைக்கும். until the traffic clears. We have no choice but to wait until the traffic clears. இப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, resort to and have no choice but to. இதை வச்சு இந்த சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாம் நமக்கு புக் படிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிட்டுருக்கு. பெரும்பாலும் வேறு வழியே இல்லைனா தான் எப்போயாவது நம்ம புக்கை படிக்கிறோம். ஸோ இன்டர்நெட் வேலை செய்யலை, செஞ்சுருந்தா நான் வந்து வேறு ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பேன். வேலை செய்யாததுனால பொழுதுபோக்குக்காக புக்கு படிக்க வேண்டியதாக போயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த ஆஃபரை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் வந்து எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ரெண்டையுமே வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டதுனால வேறு வழி இல்லாமல் டாக்ஸி எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோவில் நாம் resort to and have no choice but to இந்த ரெண்டு ஃப்ரேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.